نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடர் வரிசையில் இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமண நாள் குறித்து, அவர்களின் திருமணமும் அதனுள்ளே இருக்கிற பல்வேறு செய்திகள், நமக்கான பாடங்கள், படிப்பினைகள், இவைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக வயது 25 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான திருமணம் நடந்தது. பிரபலமான வரலாற்றாசிரியர்கள் பெரும்பாலான பேருடைய கருத்துப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வயது 25. சில வரலாற்று ஆசிரியர்கள் மாத்திரம் 21 வயதென்றும் 30 வயதென்றும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தாலும் 90% வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் நபிகளாரின் வயது, அவர்களுடைய முதல் திருமணத்தின் போது வயது 25. சரி, நடைபெறுகிற திருமணத்திற்கான சூழல் எதனால் ஏற்பட்டது, எப்போது பெண் பேசினார்கள், எப்படி பேசினார்கள், திருமணம் எப்படி நடந்தது, மாப்பிள்ளை குறித்த தகவல்கள், பெண் குறித்த தகவல்கள், இதுவெல்லாம் இந்த திருமண நாளைக்குள்ளே நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வயது 25 துவக்கத்தில் கதீஜா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உண்மை, நீதி, நேர்மை, அமானிதம், நற்குணங்கள், இவைகளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டு தனது வியாபார சரக்கை எடுத்து கொண்டு போய் ஷாம் தேசத்திலே வியாபாரம் செய்துவிட்டு வருமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசியது உங்களுக்கு தெரியும். நாம் ஏற்கனவே நேற்றைக்கும் அது குறித்து லேசாக சொல்லி இருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படி ஒரு வாய்ப்பு ரசூலுல்லாஹுவுக்கு வந்தபோது எல்லா விஷயத்திலேயும் குடும்பத்தில் இவர்களை வளர்த்து ஆளாக்கி நிற்கிற பெரியவர் அபூ தாலிப் அவர்களிடத்திலே கேட்டுத்தான் இவர்கள் எந்த முடிவும் செய்வார்கள். எனவே அவர்களிடத்திலே போய் கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு கேட்கிறார்கள். வியாபார சரக்கை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசத்திற்கு போகச் சொல்லுகிறார்கள். நான் போகட்டுமா? அப்போது அவர்களுடைய தந்தையாய், தாயாய், எல்லாவுமாய் இருந்து இப்போது பார்த்து வருகிற அண்ணல் அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாதா லரிஸ்குன் சாகஹுல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இது, அல்லாஹ் உனக்கு தேடி தந்திருக்கக்கூடிய ரிஸ்க் இது, அதனால நீங்க போயிட்டு வரலான்னு சொல்லி அவர்கள் அனுமதி கொடுத்ததற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போனார்கள். போகிற போது கதீஜா அம்மையார் தங்களுடைய பணியாளரான மைசராவை கூட அனுப்புகிறார்கள். மைசரா கூட போகிறார். மைசரா பெண் அல்ல, ஆண்பால் தான். கூட அனுப்பி வைக்கிறார்கள். மைசராவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகிறார்கள். போகிற வழியெல்லாம் ஷாம் தேசம் போய்விட்டு திரும்பி வருகிற வரைக்கும் ஏராளமான அற்புதங்களை, வழக்கத்திற்கு மாறான விஷயங்களை, இயல்பை மீறிய சில தருணங்களை கண்ணாலே பார்க்கிறார்கள். மைசரா ஆச்சரியப்பட்டு போகிறார். அதில் பல்வேறு காட்சிகள். இங்கே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னோம், சிறிய வயதில், சுமார் 9 வயதில் அபூ தாலிப் அவர்களோடு ஷாம் தேசத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன போது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருக்கிற புகைரா என்கிற பாதிரி இவர்களை பற்றி தெரிந்து இவர்கள் வருங்கால நபி என்று முன்னறிவிப்பு செய்து
யாரும் இவர்களை கொல்ல வாய்ப்பு இருக்கிறது, பயணத்தை தொடர வேண்டாம், திரும்பி செல்லுங்கள் என்று சொன்ன நிகழ்வெல்லாம் பார்த்தோம். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. அது அப்போது நடந்ததா அல்லது இப்போது மைசராவோடு ஹதீஜா அம்மாவின் வியாபாரத்திற்காக போகிற போது நடந்ததா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. சில வரலாற்றாசிரியர்கள் இப்போது நடந்ததாகவும் எழுதுகிறார்கள். ஆனாலும் பெரும்பான்மையாருடைய கருத்து அது சிறு வயதிலே நடந்தது. இரண்டாவது, மைசரா ஒவ்வொரு காட்சியாக பார்க்கிறார். அவருக்கு கிடைத்த அதிசயங்களை பாருங்கள். ஷாம் தேசத்திலே வணிகத்தில் லேசாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஒரு நபருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்படுகிறது. ஒரு சாமான் வாங்குகிற விஷயத்தில் உடனே அந்த ஆள் வந்தவர், வியாபாரத்துக்கு வந்தவர், ரசூலுல்லாஹ்ட்ட லேசா கருத்து வேறுபாடு கொண்டு அஹ்லிஃபு பில்லாத்தி வல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பேச்சில் சொல்லுவோம் இல்லையா, சத்தியமா சொல்றேன்னு, இந்த மாதிரி சத்தியம் பண்ணார். நீயும் சத்தியம் பண்ணுன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஹலஃப்து பிஹிமா கத்து, ஒருபோதும் அந்த ரெண்டு தெய்வங்கள் மீதும் நான் சத்தியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நபித்துவத்துக்கு முன்னால 25 வயசுல நடக்கிறது. அந்த ஆளு இந்த சத்தியம் சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாவை ஏற இறங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசியில அவரே சொல்லிட்டாரு, அல் கவுலு கவுலுக்க யா முஹம்மது, நீங்க சொல்றதுதான், எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். கூப்பிட்டு இந்த மைசராட்ட அந்த சண்டை போட்டவர் அவர் சொன்னாரு, லாத்துஸா மேல நான் சத்தியம் பண்ண முடியாதுன்னு நான் பார்க்கிற முதல் ஆள் இவர் தான். ஒரு விஷயம் சொல்றேன், நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, இவர் நபி, பின்னால வரப்போற நபி. என்னுடைய உயிர் யார் கையில இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவரை பற்றிய விஷயங்கள் எங்களுடைய முன்னோர்களின் கிதாபுகளில், வேதங்களில், தௌராத்துல எல்லாம் இவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இவரை பத்திரமா பார்த்துக்கோ, இவர் தான் கடைசி காலத்தினுடைய நபின்னு சொல்லிட்டு போறார். இது மைசரா கண்ட பெரிய ஒரு அற்புதம். அடுத்து ஒரு அற்புதம், அவர் தொடர்ந்து மக்காவிலே புறப்பட்டதிலிருந்து கவனித்து கொண்டு வருகிறார். அவருக்கு மாத்திரம் சூரியன் நிழலிடுகிறது, அவர் மேல வெயில் படுறதில்லை. அவர் மட்டும் என்னமோ ஒரு நிழல்ல நிக்கிற மாதிரியும், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெயில்ல நிக்கிற மாதிரியும் ஒரு தனி வித்தியாசத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறார். முடிஞ்சு இவங்க எல்லாம் போனாங்க, ஷாம் தேசம் போயிட்டு திரும்பி வந்தாங்க. வந்து மக்காவுக்குள்ள நுழையிறப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, மைசரா வர்றாரு, மற்றவங்க வர்றாங்க. தனியா ரசூலுல்லாவுக்கு மட்டும் நிழல் விழுகுது. அவங்க என்னமோ ஒரு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், மற்றவங்க எல்லாம் வெயில்ல இருக்கிற மாதிரியும். கதீஜா அம்மா வீட்டினுடைய முற்றத்துல பெண்களோட பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பெண்களோட பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறப்ப கதீஜா அம்மாவுடைய ஒரு தோழிக்கு பேரு நஃபீசா. இந்த நஃபீசா அம்மையார் காட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி, வேறு அவருக்கு மாத்திரம் வெயில் விழுகளை கவனிச்சிங்களான்னு எல்லாத்திட்டையும் கேட்கிறாங்க. எல்லா பெண்களும் அதை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள். அத்தனை பேரும் வெயில்ல வர்ற மாதிரியும் ஒருத்தர் மாத்திரம் நிழல்ல வர்ற மாதிரி. ஏதாவது ஒரு குடை பிடிக்கப்படுமானால், ஏதாவது ஒரு மரத்திற்கு கீழே நிற்போமையானால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் மட்டும் இருப்பதை நஃபீசா சுட்டி காட்டி கதீஜா அம்மா உட்பட எல்லாரும் பார்த்து முடித்து விட்டார்கள். சரி, வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வியாபாரம், கணக்கு வழக்கு எல்லாம் பேசி ஒப்படைத்து கொண்டிருக்கிற போது தனியா மைசரா கதீஜா அம்மையாரை கூப்பிட்டு, புறப்பட்டதிலே இருந்து திரும்பி வரும் வரைக்கும் என்னென்னவெல்லாம் அற்புதத்தை ரசூலுல்லாவிடத்தில் பார்த்தார்களோ அத்தனை அற்புதத்தையும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்றாங்க. வழியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயரிய குணங்களையும் சொல்லுகிறார்கள். பேசுறது இப்படி, சாப்பிட்றது இப்படி, தூங்குறது இப்படி, அவர் வியாபாரம் செஞ்சது இப்படி, வாடிக்கையாளர்கள் நடந்தது இப்படி, எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் கூட இருந்த பெண் நஃபீசா கதீஜா அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்க ஏன் இந்த முகம்மதை கல்யாணம் பண்ணி கூடாது? இல்ல அது எப்படி அப்படின்னு அவங்க கொஞ்சம் திகைப்படைகிறார்கள். பிடித்திருக்கிறது. இப்படி ஒரு குணவாளரான, குணக்குன்றான ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடித்தாலும் அரிது. இரண்டாவது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
ஆண் வர்க்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் டோட்டலாக அவர்கள் விளங்கி வைத்தவர்கள். மக்காவின் சூழல் விளங்கியவர்கள். யார் யாரிடம் எப்படிப்பட்ட பழக்கம், என்ன பேச்சு, குடும்பம், கோத்திரம் எல்லாம் அறிந்தவர்கள். அதனால தான் ஏற்கனவே சில பேரெல்லாம் பெண் பார்க்க முற்பட்டு இவங்கள்ட்ட வந்து கேட்டப்போ எல்லாம் இவங்க மறுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணல. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். ஏற்கனவே 2 கணவர்களிடம் வாழ்க்கைப்பட்டு அதற்கு பிறகு இப்போது விதவையாக இருக்கிறார்கள். முதல் கணவருக்கு பேர் அதீக். அவர் மஹ்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர், குடும்பத்தை சார்ந்தவர். அவரோடும் 2 குழந்தைகளை பெற்று அவருடைய வஃபாத்திற்கு அவர்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு கணவர் அபு ஹாலா. அந்த அபு ஹாலாவோடும் வாழ்ந்து குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகள் எல்லாம் கூட பின்னாலே சஹாபியானார்கள். முஹத்திஸீன்களுடைய சில ரிவாயத்துகளின்படி அவர்கள் பெரிய இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரகர்களாக ஆனார்கள். ஆக 2 கணவரோடு வாழ்ந்து முடித்து விட்டு வீட்டில இருக்கிற போது ஊரினுடைய விஐபிகள்லாம் பெண் கேட்டாங்க. பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள். உக்பத் பின் அபி முஅய்த் ஊர் தலைவன் மாதிரி இருந்தாலும் அவர் பெண் கேட்டார், மறுத்துட்டாங்க. ஊரிலேயே பெரிய உடல் பலமும் வீரமும் செறிந்த ஊர்ல ஒரு தலைவராக சையீது ஹாதல் வாதின்னு சொல்லப்படக்கூடிய அபூஜஹல் பெண் கேட்டார்கள். அபூஜஹல் கேட்ட போதும் அவனை திருமணம் செய்ய மறுத்து விட்டார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இதுக்கெல்லாம் மேல மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றவராக அரபு குடும்பங்களில் கருதப்பட்ட அபூ சுஃபியான் வந்து கட்டிக்கிறேன்னு கேட்டார். யார? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை. மறுத்துட்டாங்க. இவங்களை எல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணல. இப்ப நஃபீஸா சொல்றாங்க, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கல்யாணம் பண்ணக்கூடாதா? நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நஃபீஸாவா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க முதல்ல. ஏன்னா முதல்ல வந்து பெண் முன் வர்றதில்ல, முதல்ல மாப்பிள்ளை தானே முன் வரணும். நம்ம ஊர்லயும் பொண்ணு பார்க்க போறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். 2வது அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தானே மாப்பிள்ளை பார்க்க வர்றது. அப்போ போய் இந்த நஃபீஸா கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? மா யம்னஉக அன் ததஸவ்வஜ, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா யுபதி மா தஸவ்வஜு பி, நான் என்ன கல்யாணம் பண்றது, என்கிட்ட என்ன இருக்கு, கல்யாணம் பண்றது சம்பந்தமா எனக்கு இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லை. இந்த மாதிரி பதில் சொன்னாங்க. அதாவது பொருளாதார வசதி இல்லை எனக்கு, நான் தாய் தந்தை இல்லாதவன், இப்ப எப்படி நான் திருமணம் செய்யறதுக்கு முன் வர்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஃபைன் குஃபீத தாலிக வ துஈத இலல் மாலி வல் ஜமாலி வல் ஷரஃபி வல் கஃபாஅதி அலா துஜீப். சரி, உனக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனைன்னா முகம்மது அவர்களே, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் சரியாகி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்தால், அந்த பெண் காசும் இருக்கிறது, மால் இருக்கிறது, ஜமால் அழகு இருக்கிறது, ஷராஃபத் குடும்ப பெருமை பாரம்பரியம் எல்லாம் இருக்கிறது, வல் கஃபாஅத் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் பொருத்தமும் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பெண் உங்களை கல்யாணம் பண்ண முன் வந்தா அல்லா துஜீப், நீங்க பதில் கொடுப்பீங்களா, நீங்க வந்து சரின்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. உடனே கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹிய யா நஃபீஸா, யார் அது அப்படின்னு கேட்டாங்க. உடனே விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஹதீஜா பின்து ஹுவைலித், ஹுவைலித் அவர்களுடைய மகளாக இருக்கிற ஹதீஜா தான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஃபகைஃபலி பிதாலிக, எனக்கு எப்படி அவங்க, இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சம்மதிப்பாங்களா, அவங்க இது பண்ணுவாங்களா? இப்ப காலத்து அலைய, அதெல்லாம் ஏன் பொறுப்பு. இந்த அம்மா சொல்றாங்க நஃபீஸா, அதெல்லாம் ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. உங்க பொறுப்புல நீங்க ஏத்துக்கிட்டு அவங்க சம்மதிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த அம்மா நஃபீஸா நேராக செல்லுகிறார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மதிச்சது சொல்றாங்க. உடனடியா சொல்லிட்டு கதீஜா அம்மாவுடைய முழு ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம், உயிரோடு தந்தை இல்லை, ஏன்னா ஹுவைலிதுங்கிறவர் கதீஜா அம்மாவுடைய தகப்பனார், அவர் வந்து ஹர்புல் ஃபிஜார்னு சொல்லி அந்த யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பது சரியான அறிவிப்பு. அப்போ அதுக்கப்புறம் உயிரோட இருந்தது அம்ரு பின் உசைத் அப்படின்னு சொல்லக்கூடிய கதீஜா அம்மாவினுடைய சச்சா, அவங்க தகப்பனாருடைய கூட பிறந்த சகோதரர். அவர்கிட்ட போய் கதீஜாவுக்கு இப்படி ஒரு கல்யாண வாய்ப்பு இருக்கிறது, பெண்ணும் சம்மதிக்கிறாங்க, மாப்பிள்ளையும் சம்மதிக்கிறாங்க, நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவங்க போய் அங்க பேசிட்டு இருக்கிறப்பவே, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நேரா
அவர்களுடைய சிறிய தந்தைகள், குறிப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் இவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி கேட்டு விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் அம்ர் இப்னு உசைத் அவர்கள் வருகிறார்கள் கதீஜா அம்மா சார்பா. அவர்களின் குடும்பத்தில் மூத்தவராக கருதப்படக்கூடிய பண்டைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்து அன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த வரகா என்பவர் வருகிறார். இவர்தான் ரசூலுல்லாவுக்கு நுபுவத்தினுடைய நேரத்தில் ஆலோசனைகள் சொன்னவர். வரகா வந்தார், அம்ர் இப்னு உசைத் வந்தார். திருமணம் செய்விப்பதற்காக அவர்களெல்லாம் வந்து விட்டார்கள். இங்கே அபூ தாலிப் அவர்கள் வருகிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். எல்லாம் வந்து கதீஜா அம்மையாருக்கு வயது 40, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயது 25. அதாவது அல் அமீன், அஸ்ஸாதிக் என்றெல்லாம் உயரிய பட்டங்களை பெற்ற ரசூலுல்லாஹ் தான் மாப்பிள்ளை. அத்தாஹிரா என்றும் சய்யிதத்து குரைஷ் என்றும் சிறப்பு பெயர் பெற்றவர்கள் கதீஜா அம்மா. அத்தாஹிரா பரிசுத்தமான பெண், சய்யிதத்து குரைஷ் குரைஷிகளின் தலைவி. இப்படியெல்லாம் பெயர் பெற்று திளங்கக்கூடிய அந்த மங்கை நல்லாளை மனம் முடிக்க 2 தரப்பு உறவுகளும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் நடக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த காலத்தினுடைய திருமணம் இன்று நடைபெறுவது போல ஒரு நிக்காஹு, ஒரு குத்துபா, ஒரு ஈஜாபு கபூலு இதெல்லாம் கிடையாது. என்ன ஷரியத் சட்டங்களே வரல, மட்டுமல்ல நுபுவத்தை இன்னும் கிடைக்கல, அபிப்பட்டமே வரல. அப்ப அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு சிறிய ஹால்லையோ கூடுவாங்க. கூடிட்டு பெண்ணை பற்றி பெண்ணையுடைய உறவினர்கள் எந்திரிச்சு பேசுவாங்க. எங்க பொண்ணு அப்படி இப்படி, நாங்க தர்றதுக்கு சம்மதிக்கிறோம். மாப்பிள்ளை சார்பா யாராவது எந்திரிச்சு பேசுவாங்க, எங்க பையன் அப்படி இப்படி, நாங்களும் கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம். அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வேற ஒண்ணும் இல்லை. கையை பிடிச்சிருது, அது இது, ஒத்துக்கிறையா ஏத்துக்கிறையா கபூல் செஞ்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ பெண்ணின் சார்பாக வரகா எழுந்து பேசினார். அவர் பெரும்பாலும் கதீஜா அம்மாவினுடைய பரிசுத்தம், அவர்கிட்ட இருக்கிற காசு, பெரிய வணிகம், மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், பெரிய தொழில் அதிபர், இந்த மாதிரி விஷயங்களையா அவங்க பேசினாங்க. ரொம்ப அற்புதமான அறிவாற்றல் கொண்டவர் அபூ தாலிப் அவர்கள். அவர் எந்திரிச்சு பேசினார். எந்திரிச்ச உடனே சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மின் துர்ரியத்தி இஸ்மாஈல வ அவுலாதி இப்ராஹிம். எங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய சந்ததிகளிலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமினுடைய வழித்தோன்றல்களிலும் எங்களை வைத்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு பேசுறப்போ, இன்ன ஹாதா முஹம்மது, இதோ இங்க மாப்பிள்ளையா இருக்கிறாரே முஹம்மது என்கிறவர், இவர் மிம்மல் லா யூஸனு பிஹி மின் குரைஷின் இல்லா ருஜிஹபி. நீங்கள் இந்த ஊரினுடைய உயர்குலமான குறைஷிகளின் எந்த ஆண்மகனை எடுத்தாலும், எடுத்து இவரோடு எடை போட்டாலும் இவர்தான் மிகைப்பார். அந்த அளவுக்கு இவருக்கு எல்லாவித குணங்களும் இருக்கிறது. சொல்லிட்டு வல அதில லஹு ஃபில் ஹுலுக், குணத்தில் இவருக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை. பேசிக்கிட்டே வந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார், காசு கம்மியாக இருந்தாலும் அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர். இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஊர் மக்கள் எல்லாம் அல்லமீன் என்று சொல்லி இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து அசாதுக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள். இவர்கிட்ட காசு கம்மி தான். காசுங்கிறது நீங்கும் நிழல், அதுக்கு நிரந்தரம் கிடையாது. இவ்வளவும் பேசிட்டு கடைசியா இதுதான் குத்துபான்னு வச்சுக்கங்களேன், பையனை பத்தி ஒருத்தரும் பொண்ணை பத்தி ஒருத்தரும் பேசுறது. அப்ப கடைசியா ஒரு வாசகம் சொன்னாங்க, வலஹு ஃபீ ஹதீஜத ரக்பத்துன் வலஹா ஃபீஹி ரக்பத்துன். இவங்களுக்கு ஹதீஜா அம்மாவின் மேல் பிரியம் உண்டு, ஹதீஜா அம்மாவுக்கும் இவரை பிரியப்படுகிறார்கள். எனவே இவர்கள் இருவருடைய திருமணத்தையும் நாம் செய்து வைக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருமணம் நடக்கிறது. 1 ஒட்டகம் என்றும் 2 ஒட்டகம் என்றும் 2 விதமாய் அறிவிப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய விருந்து கொடுத்தார்கள். ஷரியத்தெல்லாம் வந்ததற்கு பிறகு அது வலிமா, அதனுடைய சட்டம் சுன்னத்து எல்லாம் வந்தாலும் அன்றைக்கும் விருந்து நடந்தது. ஒட்டகத்தினுடைய அறுத்து இறைச்சிகளை கொடுத்தார்கள். அற்புதமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலில் முஸ்லிமாகி எல்லா காசுகளையும் மார்க்கத்திற்கு செலவழித்து தன் உடலும் உதிரமும் உழைப்பும் உள்ள வரைக்கும் பெருமானாருக்கு ஊழியமாக
இருந்து எல்லா வேலையும் பார்த்து அல்லாஹு பொருந்தி கொண்ட, மலக்குகள் பொருந்தி கொண்ட, அருமைநாயகம் பொருந்தி கொண்ட, இல்லை இல்லை வஃபாத்து வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மறக்க முடியாத மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கான 7 குழந்தைகளில் 6 குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்த தாய். முதல் குழந்தை காசிம் ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தை அப்துல்லா ஆண் குழந்தை, அதை அடுத்து தொடர்படியாக 4 பெண் குழந்தைகள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 6 குழந்தைகளுக்கு தாயாக இருந்ததை விட ரசூலுல்லாவுக்கு பெரிய மன ஆறுதலையும் அவர்களின் அழைப்பு பணிக்கு உத்வேகத்தையும் கொடுத்த அற்புதமான மனைவியின் திருமணம். அதைத்தான் ரசூலுல்லாஹுவின் திருமண நாள் என்று பார்த்தோம். ஒரே ஒரு செய்தி மட்டும் உண்மை. ஊரிலேயே உயரிய திருமணமாக நடந்த அந்த திருமணத்தில் நன்கு கவனிக்க வேண்டும், காசு பிரதானப்படுத்தப்படவில்லை. இந்த நிக்காஹ்விலே பேசப்பட்ட வாசகம் இது முக்கியமானது. ஃபைனல் மால தில்லுன் ஜாயிலுன். காசு என்பது நீங்கும் நிழல். நிழலுக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரு இதெல்லாம் கிடையாது. காலையில பெருசா இருக்கும், திடீர்னு 11 மணிக்கு சுருங்கிடும், 12 மணிக்கு இல்லாமல் போயிடும், திரும்ப 3 மணிக்கு கொஞ்சம் நிழல் வரும், 6 மணிக்கு பெருசா வரும். ஆக கூடும் குறையும் கூடும் குறையும். நிழலுக்கு நிரந்தரம் இல்லை, நிழலுக்கு ஸ்திரத்தன்மை இல்லை. அதுபோலத்தான் காசு என்பது ரசூலின் திருமண சபையிலேயே பேசப்பட்டதென்றால், இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் காசு பிரதானமாக பார்க்கப்படுகிற போதுதான் நாளுக்கு நாள் விவாகரத்துகளையும் விவாக விளக்குகளையும் சந்திக்கின்றோம். நற்குணமுள்ள மாப்பிள்ளையும் நற்குணமுள்ள பெண்ணும் அமைந்துவிட்டால் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய பெண்களில் உலகம் முழுக்க வாடுகிற இஸ்லாமிய மங்கைகளுக்கு கதீஜா அம்மாவின் அர்ப்பணிப்பும் தியாக உணர்வில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.